குடிக்கிறதும் திருநெல்வேலி மாதிரிலாம் குடிக்க முடியாதுயா. அதுலேயும் ஒரு ஸ்டைல் வச்சுருக்கான், தனி ஸ்டைல். என்னண்ணே, நடு ரோட்டில் இருந்து பஸ்ஸை போனால் விலைக்கிறது தானே, பஸ் விலகுதே. அவர் கான்ஸ்டபிள் சொன்னா விலக மாட்டேங்கான் பஸ், இவன் சொன்னா. ஆனா குடிகாரன் திருட்டு போயிடுவ, குடிக்கிறவன் குடியினால பண்ணல. அதை நான் போய் சொன்னேன், வா மாப்பிள்ள இந்த ரயிலை நிறுத்திடுவோம்னு, அதை அடிச்சிருவோங்க. அப்ப அந்த நாய்க்கு தெரியுதுல்ல, குடியில பண்ணாத ரயில் அடிக்குமா, பஸ் அடிக்காதான். ஏன்னா டிரைவருக்கு வேலை போயிடும். இவனை கொண்டான், அவன் ஏட்டையா பார்த்தா கும்பிட்டுருதானே, தண்ணியை போட்டு சலந்து அவரை பார்த்தா வாங்க ஏட்டையா சோரிமாங்க. அவர் இலை ஒழுக்க மாதிரி அவர் இவனை. அவன் சொன்னா நம்ம நைட்டு சந்திப்போம்மா, அவருக்கு வாங்கி கொடுப்பான் போலுக்கு. நமக்கு என்ன அளவு தெரியுது, குவார்டரோ ஆஃபோ வாங்கி சமூகத்தை எப்படிலாம் கெடுத்துட்டானுங்க. ஐயா உங்களுக்கு தெரியுமா, காமராஜ் காலத்தில் சாராயம் எங்கேயா கள்ளச்சாராயம் இருக்கும், ஊருக்கு வெளியே எங்கேயோ ஒருத்தன் விற்பான். ஒரு சிகப்பு தொப்பி போலீஸை பார்த்தா ஊரே பயப்படும். இப்போ எஸ்பி தொப்பியை தட்டு தானே. அவர் சொல்றாரு மிஸ்யூஸ் பாய்ஸ், கொஞ்சம் விளையாட்டுக்கார பிள்ளைங்கிறார் அவர். ஏயா சொன்னேன், எவனும் பெரிய வீட்டு பிள்ளையா இல்லைன்னா தொப்பி தட்ட மாட்டான், ஏழைக்கு தைரியம் வராது, பெரிய வீட்டு பையலாக இருக்கான். நான் என்னத்தையும் சிக்கல் பண்ணி இருக்க வேலை இழந்துட்டு போச்சு சொல்லுறா, தொப்பியை தானே தட்டான், உனக்கு என்னங்க எஸ்பி, அவன் பாட்டு தட்டு போகிறான். சின்ன பையன் ஒரு ஜாலியாக தட்டினாங்கானே முடியுமா. காமராஜ் காலத்தில் ஒரு சிகப்பு தொப்பி என்ன பாரதி, அங்கே வருவான் ஊர் பயப்படும். இப்போ என்னெல்லாம் படம் வச்சுருக்கான், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அதிரடி படைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த வேனையை கம்ப்ளீட்டாக வேலி போட்டுலாம் மறைச்சிருக்கான், அவனும் அடி வாங்கக்கூடாதுன்னு. இது அந்த வேனை பார்த்தீங்களா, ஃபுல்லாக கம்பியெல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி அவங்க அதிரடி படை. இது அது புரியல எனக்கு. நான் இதெல்லாம் பார்த்து ரசிப்பேன். நம்ம குருத்தரில் போய் குளிச்சா, இந்த குருத்தர சுப்பனைசாமியில் போய் கும்பிட, அந்த பட்டு நமக்கு சந்தனம் தருவார். அது சந்தனம் இல்லைன்னு அவருக்கும் தெரியும், முருகனுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் பூச்சிக்கிட்டு தானே செய்தான் நம்மளால. முருகருக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா அவர் தினசரி இந்த துன்பத்தை அனுபவிக்காரு. அவருக்கு ஒரு திருப்தி, தாமிரபரணி தண்ணியில் கலக்கனால அவர் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. தண்ணி கொஞ்சம் சரி பண்ணுது, சரி பரவாயில்ல. நம்மளால் போனோன்னே இதில் சில பேர் அதுலேயும் மொத்தமாக வாங்கி பூசுறவங்க இருக்கான் பார்த்தீங்களா, நம்மளை மாதிரியா லேசாக வாங்கி இப்படின்டுவோம். சில பேர் கொண்டாங்க ஃபுல்லாக பூசி பட்டத்தை திரும்பி நின்று முதுகுலையும் பூசுங்க. இது அப்புறம் தான் விவரம் கேட்டேன், இந்த பனியன் வாங்க ஒரு மாதம் ஆமாம், அது வரைக்கும் இந்த சந்தனத்தை வச்சு ஓட்டிடலாங்க. பனியன் ஊரியா இது, எனக்கு இந்த ஊர் எவ்வளோ சுகம் ரசிக்கிறது. ஒரு பேங்க்குள்ளே போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி பார்ப்பான், அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா என்னாச்சு இங்கே தானா, சரி வேறு எதுலையும் வச்சிருக்கீங்களா, எவ்வளோ போட்டிருக்கேன்னு கேட்கான். என்னமோ அவன் நம்ம சித்தப்பங்கன்னு பிறந்த மாதிரி அவனுக்கு விவரம் சொல்கிறது என்னெல்லாம் கேட்கான். ஐயா பேங்க் போட மாட்டான், குளிச்சுக்கிட்டு இருப்போம் ஆற்றுல. என்னாச்சும் குளிக்கலோ, இல்லை சடுகுடு விளையாடுவேன். நான் குளிச்சுட்டான்ல இருக்க, என்ன குளிக்கலன்னு கேள்வி. இல்லை இந்த ஆற்று படியில் ஏறுவான்ல குளிச்சுட்டோண்டேன், என்ன நினச்சி குளிச்சுட்டு வரையலா, இல்லை இது என்ன கேள்வி, குளிச்சுட்டானே வரான். சினிமா தேட்டரில் இருந்தா சினிமா பார்க்க என்னாச்சு, இப்போ நான் சினிமா பார்க்காம என்னல இது என்ன இவனு, வேற எந்த ஊர்ல இப்படி கிடையாது. அதான் வேலூர் மாவட்டத்து பிள்ளைங்க ஞானவெல்லாம் சொல்லுவாங்க, என்ன அவன் ஊர்ல இவ்வளவு அறிவா இருக்காங்கிறான். அறிவாளிலாம் இங்கே தான் இருக்கான், அதுதானே ஆபத்தா இருக்கு. ரொம்பலாம் அறிவா இருக்கான். கோயிலுக்குள்ள இவனை பார்த்தா காந்திமதியே எச்சரிக்கையாடுறாள்ல, காந்திமதி அப்படியே பார்க்க என்ன அந்த பையன் வாரான் பட்டரை கூட சொல்லுதா, காந்திமதி பார்த்துக்கோ எதை தூக்கிட்டு போவான்னு தெரியாதுங்க, அவ்வளவு ரசிங்க ஐயா. ஏன் இவங்கெல்லாம் என்கிட்ட அன்பா இருக்காங்க, ரசிப்பேன், நிறைய படிப்பேன். எழுதணும்லாம் உட்காந்து எழுத மாட்டேன், அப்படிலாம் எழுதிட முடியாது, அப்படிலாம் எழுதிடவே முடியாது. அது வரணும், இறைவன் அருள் செய்யணும், அந்த நேரத்தில் வரணும், அப்பந்தான் அந்த கவிதையை எழுத முடியும். உட்கார்ந்துட்டுலாம் சில பேர் சொல்லலாம், நான் புல்தரையிலிருந்து கொண்டு தான் எழுதுவேன் ஒரு கவிங்க. என்ன பாரதி சொல்றான்ல, என்னையா புல்தரையிலிருந்து கொண்டு எழுதுவேன், படுத்துக்கொண்டு எழுதுவேன். அவனெல்லாம் இடுப்புலேயே மிதிக்கணும் அந்த நாயை. கவிதை அப்படிலாம் வராதுடா, உள்ளத்துள்ளது கவிதை, உணர்ச்சி உருவெடுப்பது கவிதைமா, இங்கேருந்து வரணும். எது உன்னை பாதிச்சதோ அது கவிதையாக ஆகணும். நான் வடிவுடை காந்திமதியில் எழுதியிருந்தேன் கவிதை, முட்டாள்கள் மத்தியில் முறையான விஷயங்கள் மொழிந்ததால் இழிவு பெற்றேன், முறையானோர் மத்தியில் ஊமையாய் நின்றதால் முதலாகும் புகழை விட்டேன், சத்தான உண்மைகள் பேசிட முயன்றதில் சரிபாதி நண்பர் விட்டேன், சரிபாதி நண்பர்கள் தங்களால் என்னுடைய சரிபாதி செல்வம் விட்டேன், எத்தாலும் நெல்வேலி அப்பனின் கைகளில் இடையாட விட்ட மயிலே இடையாடும் கையினை சின்னேரம் நீக்கியே என்னை பார் காந்திமதியன்னு. அது எதுக்கு எழுதின கவிதை தெரியுமா பாரதி, காங்கிரஸ் கட்சிக்கு தான். முட்டாள்கள் மத்தியில் முறையான விஷயங்கள் மொழிந்ததால் இழிவு பெற்றேன். தலைவர் மூப்பனார் ஒரு தடவை சுப்ரீம் ஹோட்டல் இருக்குல்ல,
அதை வச்சு என்ன கூட அவர் நல்ல இலக்கியம் தெரிஞ்ச பெரிய நிலைச்சு வந்தார்ல, இலக்கியம் பேசிட்டு இருக்காரு. நம்ம தலைவன் 3 பேருக்கு தூக்கம் வருது, ரூம் விட்டு போக மாட்டேங்க, மூப்பனார் நம்மகிட்ட நெருங்கிடுவாருன்னு. அவர் தெளிவானவர். மூப்பனார் என்ன பண்ணாரு, நீ 3 பேர் போயா, அவர் என்ன தலைவர் தான் கூட வருவார், தலைவரை நம்ம கம்பராமாயணம் பேசுவாங்க. அதில் அங்கே ஒரு எம்பி என்ன பண்ணா, அவனுக்கு கம்பராமாயணம் பட்ட அரை குறையா தப்பா சொல்லிட்டான். அவருக்கு சிரிப்பும் கோவம் வந்துட்டு, போயா நீ வெளியேட்டார். அவனு 3 பேர் வெளியே இருக்கான், போகல, வெளியே படுத்து கிடக்கானுவோ. நெல்லை கண்டிட்ட தலைவர் நெருங்கிட்டா எம்பி சீட்டு கொடுத்துடக்கூடாத. அட பேதியில் போகணும், கம்பராமாயணம் பேச உட்காந்துருக்கேன், நீ எல்லாம் எம்பி சீட்டு கழுத. அப்புறம் நான் நேஜா ஜனலத்த தலைவர் அவங்க இங்கே தான் படுத்துருக்கான்னு. அவருக்கு சிரிப்பு. அப்புறம் சொன்னார், இப்படி தப்பு பண்ணதானுங்க, அப்புறம் நீங்கள் கேள்வி பண்ணால் அழுறானுங்கிறார். யாருன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஆள் ஒருத்தன் இன்னைக்கு காலைல கூப்பிட்டான், என்ன வாழ்த்துக்கள்னு சொன்னான். ஒரு எம்பி உங்கள் மாவட்டத்தில் இருந்து, அவன் யாருன்னு உமக்கே தெரியும். இல்லை வேண்டாம், அவன் எல்லாம் போயிடுச்சு, காலமாச்சு. அருணாச்சலம் போயிட்டார். அவர் என்ன பண்ணுவார், மந்திரியாக இருந்தார். எனக்கு என்ன பெருமை தெரியுமா, தமிழ் மேலே எனக்கு என்ன மரியாதை இல்லை. மத்திய மந்திரிலாம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நிற்பான், அனாதையாக நிற்பான். ஆனால் என்னை சுற்றி 10 பையன் நிற்பான் பேசிக்கிட்டு. ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்கிற பையன் வந்துவான், ஐயா டிவியில் அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா, ஒரு டீ குடிக்கணும்னா. அந்த டீ தாண்டா எனக்கு 5 லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்தாங்க. ஒரு ஏழை என்ன தெரிஞ்சு வச்சிருக்கான் பார்த்தியா, அது மந்திரி அனாதையால நிற்கான். அது மந்திரி போயிட்டா ரொம்ப அனாதையாயிருவான்ல சிதம்பரம் பாரதி, பக்கத்து வீட்டுக்காரனே பார்க்க மாட்டான். அன்பா இருங்க. உண்மையில் இந்த பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லணும். மதாருக்கு, சுப்பிரமணிக்கு, நம்ம பொன்னையனுக்கு, இந்த இத்தனை பேர் இருந்து வேலை பார்க்குறான் பார்த்திக்கலான்ட்ட. அதான் லாய்ட்ரியா கேட்டார். திரும்பி பார்த்தா ஒரு பையன் ஓடி வரானேன்னாரு. எல்லாத்தையும் அன்பா இருப்பேன், போலியா இருக்க தெரியாது, கோவப்படத்தான் செய்வேன். அவனுக்கும் தெரியும், எங்கள் சித்தப்பன் தான் ஏசியதான் செய்வேன். அவனுக்கு தெரியும் ஏசன 5 நிமிஷம் அப்படி சுற்றி போயிருந்தா எப்படி இருக்க சின்னேன்றேன். அது அந்த நேரம் போயிடும். அது என்ன தெரியுதா, குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுழி கணமேயும் காத்தல் அரிது. அந்த திருக்குறளை தப்பா சொல்லி கொடுக்கானுவா. குணமென்னும் குண்டேறி நின்றவர்களுக்கு கோபம் வந்தால் கோபத்தை அடுத்தவள். அப்படி இல்லை, குணமென்னும் குண்டேறி நின்றவனுக்கு கோபம் வராது, வந்துட்டா அவனுக்கு வெக்கம் வந்துருமா. நம்ம போய் கோபப்பட்டுட்டோமேன்னு அந்த கோபத்தை விட்டுருவான். அதுதான் நான் அந்த நேரம் கோபப்பட்டுருவேன், அடுத்த நேரம் வெக்கம் வந்துடும். இவன் வருவான், சின்ன எங்க வா சத்தம் போட்டுருவோம். அதுதான் எப்பவும் சத்தம் போடுவில்லைன்றான். அவனுக்கு ஒரு பழக்கமாகி போச்சு. இது அந்த காலத்தில் ராயல் டாக்ஸில் ரோடு சைடு பான் தெரியுமா, கட்டணும் ரூல்ஸ் ரேட்ஸ் வழக்கம் போல் நடிப்பான். இவனும் முடிவு பண்ணிட்டான், ரூல்ஸ் ரேட்ஸ் வழக்கம் போல் இவன் திட்டம் தான் செய்வான். அடுத்தாலும் நம்மளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருவான். என்ன தப்பு, அன்பா இருக்கிறவன் தான் திட்டுவான், தெரிஞ்சுக்கிட்டு. உங்களை நான் சத்தம் போட்டது இல்லையா, சத்தம் போட்டிருக்கேன்னா இல்லை ராமகிருஷ்ணன் சத்தம் போட்டிருக்கேன். துட்டெல்லாம் நாசை கடாக்காதண்ணே, செலவழிக்காதண்ணே, எல்லா பேரும் நெல்லை தமிழன் சென்னை தமிழெல்லாம் சொல்லுவான். எல்லாம் நாயும் போயிடுவாங்க. கடைசியில் போய் என்ன சொல்லுவான், அங்கே போய் சொன்னதை கேட்டான் ஐயா, அவன் திமிர் எடுத்து செலவழிச்சாமா. யாரும் அந்த நாய் தான் அவள்கிட்ட 8 மாதம் சாப்பிட்டவன். அது நம்ம ஊரில் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு செட்டு இருக்கானே, வாங்க பண்ணங்க, அவன்கிட்ட இருக்கிறது 6 மரக்க வரப்பாடு. அந்த பேரில் 1 மாசமாக பண்ணன்னு சொல்லி அதை விற்று அவன் தெருவில் போயிடுவான். அப்புறம் இன்னொரு 1 கோட்டை வரப்பாடு இருக்க பேரில் செட்டப் பண்ணிடுவான். அவனை பண்ணேன் நான் என்னெல்லாம் சொன்னேன், இல்லை இந்த பண்ணையாறுகள் ஒழிப்பு திட்டம்னு ஒன்று நம்ம ஊரில் ஏற்படுத்தியிருக்கோம், அதை நாங்கள் தான் செயல்படுத்தணும், அரசாங்க உத்தரவுங்க. பண்ணேன்னு சொல்லி கொண்டுருவான் பல பேர். நீங்கள் மகாராசாங்கம், அந்த நாய்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. இது இல்லை, சில பணக்கார வீட்டு பயில ஒரு டெக்னிக் வச்சுருக்கான் நம்ம ஊரில். கொஞ்சம் நடுத்தர வீட்டு பயிட்ட பழகிறது, காரில் கூட்டு போனால் இந்த நாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அவளே வந்து காரில் கூட்டு போகிறாருன்னு. அவன் பெட்ரோல் பங்கில் கொண்டு விட்டு டேங்கை ஃபுல் பண்ணுங்க அவன் இவனை. அப்போ தான் இவன் யோசிக்கான், போட்டிருக்க ஒரு முதலத்தையும் விற்கணும் போலுக்கு. அந்த போயிட்ட நண்பனாக இருந்தா இருக்கானா இல்லை அந்த ஊரில். என்ன ராமகிருஷ்ணன், இப்படிலாம் இருக்காது. அன்பா இருங்க, ஏமாத்தாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. 4 இட்லி சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஹோட்டலில் போய் உட்காந்து எல்லா விவரமும் கேட்கானே, சட்னி நல்லா இருக்குமா ஐயா, இது அவன்கிட்ட சாம்பார், வேறு ஏதாவது ஸ்பெஷல் சட்னி வச்சுருக்கீங்களா, சரி ஒரு காப்பி கொடுங்க. அவன் கேட்கான், அப்போ காப்பிக்கு தொட்டு கிடத்தா நீ இவ்வளோ இங்கே கேட்டியாலன்னு இவன் டெஸ்ட் பண்ணலாம் அந்த ஹோட்டலை. எது இது என்னப்பா இந்த ஆறு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆறு தாங்க இவன் அறிவுக்கெல்லாம் காரணம். இந்த தண்ணி இருட்டுக்கடை எங்கள் அத்தான் அல்வா கிண்டுறாள் அரிசிங்கு, அது அவள் வராமல் எப்படி இருக்க முடியும், அவள் வந்தானே தெரியணும். நாங்கள் அவ்வளோ உயிர், அவ்வளோ மாதிரிலாம் கள்ளமில்லாத நட்பு பார்க்க முடியாது. கடைக்கிட்ட நேற்று போய் இறங்கிட்டேன், பதறி எந்திரிச்சாச்சு. எத்தான் எங்கே வந்து விழாவுக்கு வந்துடுவேன் நான், எல்லாம் இறக்கிட்டு டப்புன்னு 2 கிலோ போட்டு வந்து அத்தானுக்கு யார் கொடுப்பான், நம்மளால் கொடுப்பானா, நம்மளாலாம் புரியுதில்ல. அல்வா வாங்கி வச்சுருந்தா குண்டிக்கு பின்னால் மறைச்சிருவான், பேயில் போகணும். இல்லை சுப்பையோட மகன் வாரான், அவன் பாடலிங்கம் உள்ள பேரன் விளங்குமா, அவள் லாலா ராஜஸ்தான்கார ஆள். அதனால் 2 கிலோ பாக்கெட்டை தூக்கி கொடுத்துட்டு, மாப்பிள்ள கொண்டு போய் சாப்பிடுங்க. இந்த நெய் அந்த பொறுக்கு இருக்குது பற்றியில், பொறுக்கு
திருநெல்வேலி டாக்டர் போனால் எவனுக்கா மூலத்தில் ரத்தம் போனால் இருட்டுக்கட்டில் போய் பொறுக்கு வாங்கி தின்னுடுவாங்கல்ல, மருந்தே கொடுக்க மாட்டாங்க. இருட்டுக்கட்டில் போய் பொறுக்கு வாங்கி தின்னலாம், அந்த நெய் பொறுக்கு. அது பார்சல் போட்டு வச்சிருப்பா, நம்ம பையன் வேணா போட்டால் கொடுத்து விட்ருவாங்க. அன்பு அப்படி இருங்க. நம்ம ஆள்கிட்டையும் சொல்லுங்க, அன்பாரு, 4 பேருக்கு சாப்பாடு போடு, 4 பேர்ட்ட தெரிய மாதிரி, பக்கத்து வீட்டில் இருக்க வண்டியும் பாசமா இரு. பகையாத்தானே நினைக்கான். அப்படி மாப்பிள்ளை இந்த வீடு சுப்பவிலிட்ட இன்னும் இருக்கான்னு கேட்கானே. ஆமா இருக்குடே இருக்குன்னு. சரி, அந்த கடைசி போய் வாடாவளி அலைஞ்சானா அவன் கூட விற்கலையான்னு கேட்கான். ஒரு லைனை போடுவான் பாரு, கடைசி பேல ரெடி பண்ணுவான் அதை விற்கிறது. அட பாவிகளா பண்ணாங்கப்பா. நான் எத்தனை தடவை அவங்க பட்டுப்பிள்ளை, எங்கள் அண்ணன் பட்டுப்பிள்ளை தெரியுங்களா? பட்டுப்பிள்ளை மகாத்மா காந்திக்கு அவள் பிராந்திய நைவேத்தியம் பண்ணுவாள். இந்த கேரக்டர்லாம் உலகத்தில் எங்கேயா பார்க்க முடியுமா? என்னென்ன குஜராத் செட்டியார் நமக்கு வேண்டியவன் இது அவனை. நான் இந்தியாவில் இந்த மாதிரி ரசிகர்களை எங்கேயா பார்க்க முடியும்? அவனாங்க ரொம்ப பக்தி சர்த்தியா. என்ன நம்ம குஜராத் செட்டியார் நமக்கு வேண்டியவன், அவனுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் நான் எதையும் சாப்பிட மாட்டேன். அட சண்டாளா, அது ஒரு ரசனை. பட்டுப்பிள்ளை மேலாம் ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. விடிய காலம் இருக்காரு தெரியும், விடிய காலம் சோகமாக வந்து நிற்பாரு. நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தன் உயிரோடு இருப்பான், செத்து போயிட்டான்ருவார். ஈசா நாராயண இறந்து போயிட்டார், நம்ம நம்பிடுவோம். நாங்கள் ஒரு 7-8 பேர் காரில் போனால் அந்த ஆள் வாசலில் கிழங்கு மாதிரி உட்காந்துருப்பான். ஆனால் அந்த ஆள் விவரமாக பட்டுப்பிள்ளை வந்தானோ வீட்டுக்கு, நைட்டே சண்டை போட்டு போனான், செத்து போயிட்டான்ட்டானா சொல்லுவான். அப்படி அந்த நம்மால் ஒருத்தன் இன்னொருத்தர் என்ன பண்ணா, இவள் காலைல நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கா, வெள்ளை வேட்டி இழுத்து மூடி இவாள் பக்கத்தில் பழத்தை வாங்கி பற்றிலாம் கொத்தி வச்சுட்டு அந்த போய் எல்லாட்டு போய் இவாள் காலி ஆகிட்டான்ட்டான். ஒரு கூட்டம் போய் அழுதுருக்கு, எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. என்னையும் சொல்லிட்டானுங்களா? இதான் ஏன் திருநெல்வேலி. நம்ம கைலாசமலையில் விஜய் விலாஸ் அவங்க இருக்கும்போது தாடி சின்னையாக சொல்கிறேன், ஒரு பயிலும் கடனுக்கு சாப்பிட மாட்டான்லங்க. கடனுக்கு சாப்பிட மாட்டானே. கடனுக்கு சாப்பிட்டா அவங்க ஒரு பெரிய சிலேட்டு தொங்க விட்டுருப்பா, அதில் எழுதிடுவா, தெப்பகுளத்தூர் ராமையாபுள்ள மகன் சுப்பிரமணியம் நம்ம கடையில் இட்லி சாப்பிட்ட வகையில் 8 அணா பாக்கி 7 நாட்களாக ஆளை காணவில்லைன்னு எழுதி. இது வேற எந்த ஊரில் இதெல்லாம் பண்ணுவானே. அதனால் அந்த புயல போகும்போதே எண்ணிக்கிடுவான், எல்லாம் துட்டுருக்கான்னு பாரு, கெல்ட்டு போயிடுவான், எழுதி போட்டுருவான்ல, உள்ள லேசில் போயிட மாட்டான்வா. துட்டை நல்லா எண்ணிட்டு பேசாமல் நன்னாரி பால்பான், எல்லாம் சாப்பிடலாம் பாரு, துட்டு இல்லை நீ தான் என்ன எழுதி போட்டுருவியா. இதுதான் திருநெல்வேலி. இதனால தான் புதுமை பித்தன் அத்தனை இல்லைன்னு. ஒரு விஷயம் நான் பார்த்துட்டேன், இந்த ஊரில் 8ஆம் கிளாஸ் படித்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, வடநாட்டில் MA படித்த பையில தாண்டுகிற அறிவு இந்த ஊருக்காரர்கள் தான். அதெல்லாம் சும்மா இவனை சொல்ல முடியுமா? ரொம்ப விவரமானவனும். அதனால தான் நான் கதவை திறந்து வெளியே வந்து நிற்கிறதில்லை. இன்னும் இளவையும் நம்ம இழுத்து விட்டுருவான், சும்மா இருக்க மாட்டான். அண்ணன் சொல்லுவான்ல இல்லையா, அண்ணாச்சி திரும்ப அரசியலுக்கு போனான்னா நான் போகிறதா இல்லையே பட்டாச்சு, இந்த அம்மா மேலே ரொம்ப பிரியம், அவங்க இன்னும் பிரியமாக மரியாதையாக இருக்காங்க. திவாகரன் என்ன ஐயான்னு தான் சொல்லுவாப்புல மன்னார், அவ்வளோ பிரியமாக இருக்காங்க. மற்றது ஒன்றும் சரியில்லைப்பா, நமக்கு அரசியல் வேண்டாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேங்க, நம்மளை ஒழிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, அவன் செட் அதே தானே வாரான். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க என்னாச்சு, ஒரு சான்ஸ் வரும். என்ன சான்ஸ்? இன்னொரு தடவை தோக்கிறதுக்கால 3 தடவை தோத்தாச்சு, போதும் விடு. கலைஞர் ஏற்று நின்னோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட, ஏஎல்எஸ்ட்டை சொல்லியிருக்காரு, என்ன ஏற்று பேசினாலும் என்ன தமிழ் பேசுகிறாரு அவன் மருமகன். ஏஎல்எஸ் மாமா என்ன ஏற்று நின்று ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு தடவை வருத்தப்பட்டார், நான் அந்த தேர்தல் உங்களை ஏற்று நின்று கூட மருமகன், நீங்கள் எம்எல்ஏ இருக்கணுங்காரு. நமக்கு அதுக்கு எழுதலையே தலையில, நம்ம சட்டப்பேரவைக்குள்ள தலையில எழுதியிருக்கணுமையா. எம்எல்ஏவும் MP ஆகணும் எவனும் பிறக்கலை. பிறக்கும்போது அவனுக்கு ஒரு செட் வந்துடுது, அம்பாட்டு மலமலன்னு மேலே போகிறான், நல்லா இருக்கான். எத்தனை பேர் MP இருக்கான்? லாலு பிரசாத் யாதவ் மாதிரி அறிவாளி எவனா இருக்கானா? சட்டன்லி ஐ எம் லவ்விங் ஹிம். எனக்கு அந்த ஆள் மேலே காதல். பார்லிமெண்ட்ல அந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பேசலாம் பார்த்தீங்களா, பிஜேபியை தான் அட்டாக் பண்ணுறான், பிஜேபி பூரா சிரிச்சுட்டு நடக்கான். அதான் அறிவு. இப்போ என் கூட்டத்துக்கு காங்கிரஸில் பேசும்போது சிதம்பரம் தெரியும், திமுக 1000 பேர் உட்காந்து கேட்பான் தெரியுமா, கீழே இறங்கி வரும் சொல்லலாம், உங்களை தவிர யார் எங்கள் ஆளை இப்படிலாம் பேசா அப்படின்னு. அதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லி, என்ன கேட்கக்கூடாது நினைக்கிறவனையும் கேட்க வைக்கணும். அதான பேச்சு. காணி நிலம் வேண்டும், கண்ணம்மா காணி நிலம் வேண்டும். நான் ஒரு ப்ரொஃபஸரு, காணாவு காணா, நான் நடுவர், நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கவனித்து சொல்லுங்களேங்கிறேன். அப்பவும் கண்ணம்மாங்க இல்லை, நல்ல யோசிங்க. கண்ணம்மாவிடம் நான் கேட்டானுங்க. அப்புறம்
அப்புறம் நான் என்ன பண்ணுறது, பராசக்தியிட்ட கேட்டான், ஏன் கண்ண மாட்டேங்க, அன்னியோட அவன் பகை எனக்கு. அவன் பாரதியா நான் கேட்டுட்டு இருந்தேன்னு வைங்க என்னாச்சு, அப்போ அந்த காலேஜ் பையன் என்ன நினைப்பான், நடுவருக்கும் தெரியாதுல நினைப்பான்ல, அதுக்காண்டியா நான் பாதுகாத்துனா அவன் அன்னியோட பேசவே மாட்டேக்கான். அன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் பார்த்து இப்படி திரும்பி நின்றுக்கிட்டான். என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், அன்னைக்கு அவன் ஏன் திரும்பி நிற்கான்னு. அவன் பாரதியாருக்கு தாய்மாமன் அவன், அவனுக்கு என்ன கண்டா பிடிக்காது, சோழிய பேரில். என்ன பண்ண, விமானத்தில் வந்தால் சும்மா இருக்கானா, விமானத்தில் கேட்குறான், என்னாச்சு மூச்சு முட்டுமோன்னு கேட்கான். எதுக்கு இல்லைன்னு கேட்டேன். இல்லை அன்னைக்கு ஒரு நாள் மூச்சு முட்டுச்சுன்னு சொன்னாங்களே. இல்லைங்கப்பா, டிக்கெட் எடுத்துட்டேன், ஏறிட்டேன், இன்னும் தூத்துக்குள்ளே இறங்கினா தான் வழி, வேற வழி. சம்மண்ணா வந்திருக்கா பட்டுக்கோட்டிலேருந்து, காந்திக்கே வாழ்கிற அளவுக்குலாம். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கேருந்து வராங்க நமக்காக. சிறைச்சாலைக்கு நான் போகலையா, போயிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன். நம்ம போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போனோம்லானே. நம்ம வவுசி பேரெல்லாம் சொல்ல யோக்கியது இருக்கா நமக்கு. சுதந்திர நாட்டு ஜெயிலில் சாயங்காலம் 6 மணிக்கு எல்லா தலைவனும் ஆள ஆரம்பிச்சிட்டானே. வெளியே பேசும்போது, காமராஜர் பெயர் வைக்காமல் நாம் வெளியிலே வரமாட்டோம், சிங்கம். 6 மணிக்கு பூட்டிட்டான். உடனே என்கிட்ட கேட்கான், என்ன நினச்சி பூட்டுதான். அப்புறம் என்ன லாட்ஜால ஜெயிலு பூட்ட தான் செய்வான். அப்புறம் அவன் கேட்கான், நீங்கள்லாம் எப்படி நினச்சி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன்னு கேட்கானுவோ. நாங்கள் அழ முடியாமல் மகிழ்ச்சியாக இருக்கோம், அந்த நாய்க்கே தெரியல. நாங்கள் ஒரு தோரணையாக நம்ம தலைவர்கள் அழக்கூடல, அதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் அங்கே தள்ளி போய் தனியாக அழுதுகிட்டோன்னு வைங்க, மரத்துக்களை விட மாட்டான் போல தெரியுத. இதில் பாதி பேர் சாயங்காலம் விட்டுருவான்னு நினச்சி வந்திருக்கான். இவனுக்கு மச்சம் பார்க்க ஆரம்பிச்சோடனே தான் தெரிஞ்சுட்டான், என்னாச்சு விட மாட்டாங்க போல. இப்போ பல பேர் எம்எல்ஏ மந்திரியாக இருக்கான், இவெல்லாம் ஜெயிலுக்குள்ளே எவ்வளோ அசிங்கப்பட்டான்னு நான் சொன்னோம்னா கேவலப்பட்டுருவானு. நான் நம்ம தூத்துக்குடி கதிர்வேல் நாயக்கர் இருக்கார்ல, நாங்கள் 2 தான் சந்தோஷமாக இருப்போம் ஜெயிலில். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சோம், நமச்சாம்பில் இறந்து விட்டாங்க. நல்லா குளிக்கிறது. எங்களுக்கு ஜெயிலுக்குள்ளேயே அந்த நம்ம கொலை குற்றவாளிகள் பல பேர் நம்ம குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க இருக்கான், அவனுங்க சமையல் பண்ணி கொடுத்துருவான். அங்கே போய் ஜோராக சாப்பிட்டு வந்துடுறது, எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் 2 பேரும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கான். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கேன்னாலும் ஒரு ரகசியம்ட்டோம் நாங்கள். ரொம்ப டென்ஷன். இப்போ நம்ம மாப்பிள்ளை ஒருத்தன் இப்போ எம்எல்ஏ இருக்கான், ரொம்ப அவன் கடைசியில் ஒன்று இருக்கான், மாமா எப்படி மாமா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கேன்னு. விட்டா தானால போக முடியும், தெருக்கு போயில இதுக்கு அழுதுட்டு இருக்க முடியுமா, விட்டானே. ஜெயிலுக்குள்ளே அழுவானுவங்க படுத்துக்கிட்டு. காலையில் எல்லாரும் மாநில செய்தி கேட்பான், இதுக்கு நாட்டு நடப்புக்கா விடுதலைன்னு சொல்றானான்னு கேட்குது. நம்மகிட்ட கேட்குது, மாநில செய்தி கேட்கல மாமா. இவர் கதிரவேல் நாயக்கர் படங்கிற கிண்டல் இவர். கேட்டனே பாரு என்னதுன்னு. அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆலமர விதை 1000 டன் வருதான், புட்டிப்பால் விலை. அண்ணாச்சி செய்தி சொன்னானா, அவன் வேற செய்தியை கேட்டுட்டு இருக்கான். இவள் ஆலமரம் தாலியும். பிறகு வெளியே வந்து மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை. நம்ம இவனெல்லாம் அவன் இருந்தான், வவுசி இருந்தான், ஜீவா இருந்தான், மகாத்மா காந்தி இருந்தார், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருந்தார், கான் அப்துல் கஃபார் கான் இருந்தார். அது இல்லையா ஜெயிலு. இப்போ அப்படி ஜெயிலுக்குலாம் இவங்க போயிடுவானுடா. நல்ல விட அந்த புண்ணியவான எம்ஜிஆர் வந்து உள்ள கக்கூஸ் கட்டி கொடுத்தாரு. இல்லை எல்லா பேரும் ஒன்று போல ஒரே சாக்கடையில் தான் உட்காந்துருக்கணும். இதுக்கு வெக்கப்பட்டே நாங்களாம் 3 மணிக்கு எழுந்து போயிடுது. ஆனால் நைட்டு ஒரு கொண்டக்கடலை சுண்டல் கொடுப்பான்னாச்சு ஜெயிலில். அது எதுக்கு கொடுக்கான்னு அப்புறம் தான் அவர் சூப்பர்டென்ட் எஸ்ஆர்ஆர் இருந்தார், இப்போ அவர் டிஐஜியாக இருக்கார்ல, அவரை கேட்டால் எதுக்கு இந்த சுண்டல் கொடுக்கணும், விடிய காலம் ஃப்ரீ மோஷன் போயிடும், பிரச்சனை வராதுன்ட்டார். பிரச்சனைக்கு தான் அது. நம்ம பேரன் ஒருத்தன் இருக்கான், நம்ம டாக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டிருக்கார் பேரண்ட்டா, நீ என்கிட்ட வரவே மாட்டேன்னு. எனக்கு மனச்சிக்கலும் கிடையாது மலைச்சிக்கலும் கிடையாது, உங்கள்கிட்ட என்ன வாரங்க. இதுதான் திருநெல்வேலி. ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கான், பிறப்பில் வேலை பார்க்கலான்னு. கவர்னர் வேலைன்னாலும் அது திருநெல்வேலிக்குள்ளே இருக்கணும். கவர்னர் வேலை எப்படி திருநெல்வேலிக்குள்ளே கிடைக்கும்? பேட்டைக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது, பழைய பேட்டைக்கு அங்கே நம்ம போக முடியாது, இங்கே நயனாவளத்து வேலைக்கு தாண்டப்படாது, ஜங்ஷனுக்கு அந்த புறம் போகக்கூடாது. அப்படி ஒரு வேலை வாங்கி கொடு. இல்லை அது கிடைக்காதுல்ல. அப்போ நாங்கள் இங்கே ஆற்றுல குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், உமக்கு என்ன ஏன் வேலை பார்க்க சொல்லிடுங்க. என்னான்னு கேட்டால், நீ வேலை வாங்கி கொடு, மெட்ராஸில் வாங்கி கொடு, இந்த ஆட்டை அங்கே கொண்டு வாங்க. தாமரம் இந்த பையன் இதையும் கூவமாக்கணும் தானே. ரசிங்கய்யா, நான் எல்லாரையும் ரசிப்பேன். சேட்டை பண்ணுறவன், அன்பாக இருக்கிறவன், கோவப்படுறவன், இவன் தானே நமக்கு நண்பன். இவன்கிட்ட பிரியமா இருக்க. இப்போ இந்த இதுக்குள்ளே வர்றேன், இந்த வாட்ச்மேன் நிற்கிறாரு, ஒரு 50 ரூபா தூக்கி கொடுக்குறேன். இந்த 50 ரூபாவில் ஒன்று சொத்தாக வாங்க போகிறாரு. ஐயா கார் வந்தால் 50 ரூபா கொடுப்பார், ஒரு மகிழ்ச்சி. அதில் நம்ம ஒரு என்னாச்சே சில்லற மாதிரி நான் சொன்னி தள்ளி போய் என்கிட்டே வந்துடும், எனக்கு எடுத்துருவேன். நீ நான் 50 ரூபா என்னையா வந்துடுறேன். இங்கே மாவட்ட இளைஞர் செல்லணும் ஒரு பையன் இருந்தான், சிதம்பர பாரதி. மெட்ராஸ் கூப்பிட்டு போயிட்டேன், சாப்பிட்டுட்டு டிப்ஸ் வச்சுட்டு வந்தேன், இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். பின்னாலே வர அண்ணாச்சி என்னன்னு துட்டை போட்டு வந்துட்டு இளங்க, ஆட பேயில போ வயல துட்டை.
அவன் இந்த சர்வருக்கு பதட்டமாயிட்டான். அவன் என்னையா கூடையே துட்டையும் போட்டு எடுக்க ஒரு ஆள் கூட்டு வந்துட்டேலாங்க. நான் அப்படி இல்லைடா, அவன் எடுத்துட்டு வந்துட்டான்டா. இதுதான் என் வாழ்க்கை. நான் எல்லாம் படிப்பேன், நான் படிக்காதே கிடையாது. ஆங்கில புத்தகங்களும் படிப்பேன், ஆங்கிலம் தெரியாதுன்னு கிடையாது. பேச வேண்டிய நேரத்தில் ஆங்கிலம் பேசுவேன். ஏன்னா மன்மோகன் சிங்கிட்ட போய் நான் கொங்குதே வாழ்க்கை எங்கிற தும்பி காம செப்பாது கண்டது மொழி மொன்னா அவன் என்ன பண்ணுவான், அவனை சுடுங்க ஏதோ ஆபத்தான தீவிரவாத மொழியில் பேசுறான்னு மன்மோகன் சிங்கிட்ட போய் இங்கிலீஷில் தான் பேசணும் இல்லையா. ஆந்திராவில் போய் ரெட்டிட்ட இங்கிலீஷ் பேச வேண்டியது வரும். நம்மள்கிட்ட தமிழில் பேச நம்மகிட்டே கேட்கானே அப்படிட்டு அப்படிடுவா செருப்பால் அடிச்சிடும் நாய. என் மாமா நல்லா இருக்கலன்னு கேட்கக்கூடாதா? அங்கிள் வேறு அதில் எல்லாம் நம்மள சித்தப்பான்னு தனிமொழி, பெரியப்பா இல்லையா, தாய் மாமன், பொண்ணு கொடுத்த மாமனார், அத்தை புருஷன், எவ்வளோ வேறுபாடு வச்சுருக்கான். மாமன்னா தாய் மாமன் தான், மாமனார்னா பொண்ணை கொடுத்தவன். அப்படிலாம் தெளிவாக இருக்குது. மொத்தமாக அங்கிள் அங்கிள் அப்படி விடு. அப்போ நம்ம அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கான். அவன் பேசுகிற இங்கிலீஷ்லேயே நமக்கு சங்கடம் இருக்குது. அது சில நாய் இங்கிலீஷ் தெரியாமலே பேசுகிறான். Yesterday I come, you go. Again come, again go. என்னது இங்கிலீஷ் செருப்பால் அடிச்சிருவேன். தமிழில் பேசலை. உளுந்தங்களி திங்க நாய்க்கு என்ன இங்கிலீஷ் வாழுது? நான் உளுந்தங்களிலாம் எவ்வளோ நல்ல உணவையா சாப்பிட்டு சொல்லிதானா? அப்போ சைவால் காப்பி கிளப்புன்னு வச்சுருப்பாங்க, உளுந்தங்களி இருக்கும் நிச்சயம். எந்த ஊரில் உளுந்தங்களி ஒரு கொடையில தான் நான் சொல்லுவேன், சைவால் காப்பி கிளப்பு சாப்பிடலாம். உளுந்தங்களி உளுந்த வடை உடம்புக்கு நல்லது. திங்கானா பீஸான்னு ஒன்று சாப்பிட்டானே, அது முதல் எழுத்தே நல்லா இல்லையில, பீஸான்னு வருதடா. அது எப்படி? நான் இதை சொல்லிட்டேன் தமிழ் பேச்சங்கள் மூச்சில். சென்னையில் ஒரு பெரிய பணக்காரர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்னலேருந்து எங்கள் ஆற்றுல எந்த குழந்தையும் அதை சாப்பிட்றதில்லன்ட்டார். என்னன்னு தொடும்போது அந்த நனவு வந்துடுதுன்னாரு. நீ பாட்டுக்கு அது நான் சொன்னது ஒரு பக்கம். எம்ஆர் ராதா சொல்லுவார், நாடகத்தில் காப்பி கொண்டு வாம்பார். அவன் காப்பி கொண்டு வருவான். கிராமத்து காப்பிங்கிறதுனால குடிக்கிறேன் அவர். ஏன்னா பசுமாடு புல் மேய்ஞ்சிருக்கும், நகரத்து மாடு கண்டதெல்லாம் மேய்ஞ்சிருக்கும், அதில் கடைசி எழுத்து தான் இருக்கும் பாரு. யாரு ஐயா சொன்னாத்தில் பெரியாரை பற்றி நான் உண்மை சிவன் கோயிலில் பேசுவேன், பெரியாரை பற்றி சொல்லிடுவேன். சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் சிந்திச்சிருக்காரு. இந்த ரேவதி கிருபாகரன் பெரியார் பட்டிமன்றத்தில் ஒரு அருமையான செய்தி சொல்லிச்சு, நினைவு இருக்கா? ஒரு வீட்டுக்கு பெரியார் போயிருக்காரு. அந்த வீட்டு பையன் இடது கைட்டு ஏதோ சாப்பிட்ருக்கான். உடனே அம்மா இன்னும் அந்த கைட்டு எடுத்து சாப்பிடுதான்னு. பெரியார் சொன்னாராம், அந்த கையை பழக்கினால அப்படி ஆயிடுது, இந்த கையை பழக்கினா இந்த கைட்டு தான் கழுவுவான்னாராம். அவர் அறிவை பாருங்க. நீ இடது கையை கழுவுறதுக்குன்னு பழக்கிட்ட, அதனால இடது கை என்னமோ அதுக்கு என்ன பீச்சாங்கைன்னு சொல்ல, மெட்ராஸை பீச்சாங்கைன்றான். அப்படி தப்பா சொல்ற. வலது கையை பழக்கியிருந்தா. எனக்கு ரொம்ப சமீபத்தில் ஒரு மகிழ்ச்சியா, 4 நாளைக்கு முன்னால் பம்பாயிலேருந்து ஒரு பையன் வந்திருந்தாரு. உடல் ஊனமற்ற, ஒரு கை இல்லை. அவர் பம்பாயிலேருந்து நாமக்கல் திருநெல்வேலிக்கு வந்த ஒரே காரணம், நெல்லைப்பர் தரிசிக்கணும், நெல்லைக்கண்ணன் ஐயா பார்க்கணும். எங்கள் வாட்ச்மேன் தாத்தாட்ட கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, சிடி வாங்க தான் வந்தார். நம்ம வீட்டில் யார் வந்தாலும் வீட்டில் உடனே அவங்க எல்லாம் கவனிச்சிருவாங்க. டீ கொடுத்து அதை கொடுத்து, நான் குளிக்கிற தம்பி உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, புத்தகம்லாம் கொடுத்தேன். பேசிகிட்டே இருந்தேன். மத்தியானம் என் கூட சாப்பிட்டார். நான் போகிற இடத்துக்குலாம் வந்தார். நம்ம வீட்டிலே இந்த ரூமில் தூங்க வைங்க, தூங்கினா எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு பஸ்ஸுக்கு போனோன்னே 7 மணிக்கு கிளம்பி என்னையும் மனைவி விழுந்து வணங்கிட்டு சொல்கிறாரு, உங்கள் பக்கத்தில் வந்துட மாட்டோமான்னு பம்பாயில் பணக்காரெலாம் ஏங்கிட்டு இருக்கான் ஐயா. ஒரு ஏழை பயலுக்கு ஒரு நாள் பூரா அவங்க கூட தங்க வச்சு இப்படி சாப்பாடு போட்டு அன்பு செலுத்திட்டு இளையன்னாரு. நான் சொன்னேன், இது பரம்பரையாக பழகிட்டோம், போடாமல் எங்களுக்கு இருக்க முடியாது. அதையே சொல்தானே அண்ணாச்சி, தினசரி கண்டபையெல்லாம் சாப்பிடுதானேங்க. இவனை என்ன செய்யா, என்னமோ அவன் அரிசி வாங்கி கொடுக்க மாதிரி, மளிகை சாமான் வாங்கி கொடுக்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணான். அண்ணாச்சே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஒன்று ஸ்டாப் பண்ணுது. என்ன ஒன்று ஸ்டாப் பண்ணியிருந்தா நீங்கள் வராதப்போ இல்லை. அந்த பையன் பாருங்க, இப்போ நாமக்கல்ல போய் அங்கேருந்து தொலைபேசியில் கூப்பிட்றாரு. அந்த கையில் அதோட விழுந்து கும்பிட்றாரு, அதோட சாப்பிட்றாரு. கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஐயா எனக்கு இன்னும் சீடிலாம் வேணையா. இங்கே இந்த ஃப்ளெக்ஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்ம இந்த பிள்ளைகள் செஞ்சுட்டு தான் அங்கே போகிறேன். அங்கே ஏதோ சில்லறை மாற்ற போகிறேன், தான் பையிலேருந்து பணம் எடுத்து கொடுக்காரு. அன்பு தாயா ஜெயிக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. வாழ்க்கையில் ஒரு அன்பின் வழியது உயிர்நிலை. எங்கள் அப்பா வள்ளுவன் சொல்லியிருக்கான், உயிர் வாழ்க்கைன்னா அன்பாரு. எதுக்கு ரேவதி ஓடி வருது? ரேவதிக்கு உடம்பு செல்ல முந்தா நாள் தொண்டே பேச வரல. நான் ரேவதி சித்தி யாரோ பேசுகிறாங்களோன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் சொல்லுது, ஐயா தொண்டை வலிக்குதுன்னு. நான் உடனே எங்கன்னு சொல்ல, நாட்டு உப்பை வெந்நியில் போட்டு நல்லா காகல் பண்ணுறா சரியா இருந்தேன். இது அந்த நம்ம அயோடின் சால்ட்டை போட்டு கொப்பிடிச்சு நடந்திருக்கு. நாட்டு உப்பு போட்டு கொப்பிடி சரியாக போச்சு.
நேற்று காலையில் வந்து இறங்கும்போது வாமிட்டு இருக்கு. மணிமேகலை ரொம்ப புட்சாலி பிள்ளை, அதனால நான் ரேவதிக்கு புட்சாலித்தனம் இல்லைன்னு சொல்கிறேன்னு அதை வேறு மாதிரி வேறு பட்டிமன்றம் ஆக்கிடக்கூடாது. இது ஒன்றே டக்குன்னு இறங்கி போய் 2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சரியாயிட்டு. நல்லா இருங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றியா. நான் உங்களை எப்படியா மறப்பேன்? இத்தனை மணிக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, உங்கள் ஒவ்வொருத்தர் காலையும் நான் விழுந்து கும்பிட வேண்டாம். இல்லை 2 விஷயம் எனக்கு மகிழ்ச்சி. என்னென்னா, தமிழ்நாடு பூரா அந்த பெரிய அறிஞர்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த ஊர் இவனை எப்படி காதலிக்குது, அவங்களே திட்டுறாங்க, கிண்டல் அடிக்கிறான், ரசிச்சுட்டு இருக்குதேன்னு. அதுக்கு தாயா சொன்னேன், நான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளையா பிறந்தேன், ஆனால் திருநெல்வேலி மொத்தமும் என்னை பெற்றெடுத்துருக்கிறதுனால நான் உலகம் பூரா புகழ் பெற்றிருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இந்த பந்தல் போட்ட ஒலிபெருக்கி படம் எடுத்த பிள்ளைகள், அந்த அந்த மலரை மட்டும் கொடுங்கப்பா. மலர் மட்டும் ஒன்று, மலர் ஒன்று கொடு. கொண்டு வா. இதுதான் தமிழ் செல்வன் எடுத்த புகைப்படம். தெரியுதா? 15,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. வெளியே காரு, இருசக்கர வாகனம், லீஜாடின் மாடியிலேருந்து எடுத்திருக்காப்புல தமிழ். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஸ்டாலின் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்ல, அந்த சைக்கிள் ஸ்டாண்டு காருக்கெல்லாம் குத்தை எடுத்த பையன் மேடைக்கு வந்து காலில் விழுந்து கும்பிட்டாரு. என்ன தம்பின்னு, நான் எடுத்த கான்ட்ராக்ட் பணம் பூரா இன்றைக்கே வந்துடுதியா, இனிமேல் லாபம், இன்னைக்கு இது வரை நடந்த கூட்டத்தில் அது வரலன்னார். ஸ்டாலின்ட்டு எனக்கு என்ன பிடிக்கும், உண்மை சொல்லுவார். மறுநாள் நடிகர் அண்ணன் சிவகுமார் பேசியிருக்காரு, யாருக்கு கூட்டம் அதிகம்னு இருக்காரு, அதெல்லாம் ஐயாவுக்கு தான், உங்களுக்கு இல்லைன்னு இருக்காப்புல. சிவகுமார் உடனே அவன் 13 வயசுலேருந்து பேசுகிறாப்புல தம்பி அப்படின்னு இருக்காரு. இவர் சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு, ஒரு சினிமாவில் நடித்தா தேசிய விருது வாங்கிடுவார் எங்கள் ஆளுன்னு. பழனியப்பன், கருப்பழனியப்பன் சினிமாவில் நடிக்க கூப்பிட்டான், பிரிவோம் சந்திப்போன்னு ஒரு படத்துக்கு. கதை மாறிடுது. முதல்ல ஒத்துக்கிட்டான், நல்ல கேரக்டர், சரி தம்பி பண்ணிடுவோம்னு. அவன் கூட இந்த விழா மலையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கான், அப்பாவுக்கு கோபம் வந்துடும் கடுமையா, ஆனால் அந்த கோபம் சுகமாக இருக்கும். எல்லா பள்ளியிலும் சேரன் ஓடி வந்துடுவாப்புல, பாலச்சந்தர் என்ன பண்ணுவார், புரட்டு வந்துடுவார் லாட்ஜுக்கு, நான் தேடி போயிடுவேன். அந்த வயசில் தடமாறிட்டு வருவார், வேணாம் நான் வந்துடுறேன். அவ்வளோ நம்ம தச்சை ராஜா இருக்கார்ல எங்கள் மாப்பிள்ளை, அவரை கூட்டு போயிட்டேன் பாலச்சந்தர்கிட்ட. இவர் எப்படி ஆள், எங்கள் ஆள் வெளியே வந்து, பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய ஆளுவே, எங்கள் அத்தாண்ட கையை கட்டிலாம் நிற்கார் இவாள். இங்கே வந்து அவள் இவாள் தோறினாங்க, எல்லா பயிலும் அங்கே எங்கள் அத்தானை பார்த்து கை கட்டி நிற்பாங்க. இந்த ஜாதி இல்லாமல் இருக்கும் ஐயா, நம்ம இந்த ஜாதி எல்லாம் உண்டாக்காதீங்க. இந்த ஊரில் தானே எல்லாரும் ஜாதி சொல்லியே கூப்பிட்டான், எல்லாரும் ஜாதி சொல்லி தான் கூப்பிட்டான், நாடாரம்ம, தேவரம்ம, ஆசாரியம்ம, வருத்தப்பட மாட்டான். கூப்பிடுகிற முறை அப்போல்லோ கலர் லேபில் எவனையாவது ஐயரை, உன்னை ஐயர் தானே கூடுவேன், என்னடா வினோத்தனே கூட மாட்டேன், டே ஐயரை நம்பூதிரி அப்படிமே, சின்ன பேரம் சிவா, எல்லாம் ஆசாரி என்ன அப்படிமே, யா எல்லாம் சாய்வு. கள்ளம் இல்லாமல் கூப்பிட்டா ஜாதி சொல்லி கூப்பிடலாம், சிக்கல்லாம் பண்ணுதான். வவுசிக்கு ஒருத்தனும் சோறு போடல, ஆனால் கல்யாண காலத்தில் பூரா வவுசி படம் அடிக்கானுவோம். என்னன்னா நம்மளாம் செருப்பால் அடிப்பண்டா, சோறு போட்டு அவனுக்கு அந்தல் கடைசியில் மண்ணு நவுத்தி செத்துருக்காரு. அவர் எங்கே ஆளுங்க. காமராஜ் படத்தை நாடார் புறம் போடுறான், ஐயனுங்களும் பாரதியார் படத்தை போட ஆரம்பிச்சிட்டான். அவன் பார்ப்பானே ஐயரண்ட காலம் போச்சேன்னு சொன்னவன். ஏன் எல்லா தலைவனும் ஜாதிக்குள்ளே அடைக்கிறியே? அருமையாக சொன்னாங்கல்ல ஐயா, சிறையிலேருந்து அவங்க விடுதலை விட்டாலும் நம்ம பூரா ஜெயிலில் வச்சுட்டோமே. தேவரை சுற்றி அழி, அம்பேத்கரை சுற்றி அழி, காமராஜரை சுற்றி பாதுகாப்பு, எதுக்கு அது? அதுக்கு தான் நான் அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த சிலைகளை எல்லாம் அரசாங்கமே எடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் வச்சு பத்திரமா வச்சிடணும். மாலை போடுறோம், போய் போட்டு வரட்டும். தெருலன்னா தானே சிக்கல் வருது. எவனோ ஒரு சில்லறை போய் சின்ன பண்ணால் ஊரெல்லாம் கொளுத்திட்டு எரியுது. தகராறு பண்ண ஒருத்தர் செத்து போகிறான், எவனோ செத்து போகிறான். மாற்றுங்க ஐயா. பிள்ளைகளுக்கு அன்பு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு நாட்டை பற்றி சொல்லிக் கொடுங்க. அந்த ஜனகணமனங்கிற பாட்டு ஒன்று பாடுறாங்களே, அது என்னன்னு கேட்கான ஒரு பே, இந்த நாடு விளங்குமா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அப்போ முருகானந்தம்னு ஒரு பேர் படித்தான், ரொம்ப அறிவான பே. பாத்தியாரு, நீ ஒரு பாட்டு பாடி தான் திரும்பிட்டார். அப்புறம் வருத்தப்படக்கூடாதுன்னா பாடுனாரு, ஜன்னக்கண்ண மனண்ணா. வாத்தியார் இருந்துச்சு நின்ட்டார், ஒரு பாட்டு எல்லாம் இருந்துச்சு நிற்கும். பாடி முடிச்சோன்னு செவிட்டில் அடித்தார் அவர். பாட்டு தானே பாட சொன்னார், பாடினா இல்லையா, அதுக்கே அடிக்காரு. இது எதை கேலி செய்ய வேண்டும், எதை கிண்டல் செய்ய வேண்டும்னா சொல்லிக் கொடுங்க பிள்ளைக்கு. தேசிய கீதத்தையா, பாரதியார் பாட்டையா, சினிமா சினிமாலாம் பார்க்க சொல்லுங்கள் பிள்ளைகள். சினிமா கட்டாயம் கூட்டு போகணும். கக்கூசுக்கு போனால் வந்துடணும், மொழியை அள்ளிட்டு வரக்கூடாது. கழுவிட்டு இவன் அள்ளிட்டுலாம் வந்துடுறாங்க போய். எனக்கு ரஜினிகாந்த் பேட்டி அன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப ரசித்தேன். அவர் ரொம்ப தெளிவான ஆளாக இருக்கார், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. பணங்கனா எவனும் எதிர்பார்க்காதேன்ட்டார் சொன்னார்ல. எங்களுக்கு என்ன
ஐயா எங்களுக்காக என்ன செய்வீர்கள்னு கேட்கான். ஒருத்தன் வேற நோக்கத்தில் மதுரை பாய் ஒருத்தர் மாவட்ட தலைவர், உங்களுக்காக இன்னும் மீண்டும் சிறப்பாக நடிப்பேங்க. அவன் எவ்வளோ விவரமானவன். இந்த லூஸ் பையில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சிறப்பாக நீர் ஒன்று, அவன் கேட்கறது என்ன செய்வீர்னு கேட்கான். இவன் பணம் மட்டும் எதிர்பார்த்து விடாதீர்கள்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா, தெளிவாக சொன்னான். பார்த்தீங்களா அந்த இன்டர்வியூவில். அந்த ஆள் சரியாக தான் இருக்கார். சினிமா பேர் வந்துரு வாழ்கன்னு சத்தம் போடு, அவன் வேண்டான்னா. ஆனானப்பட்ட சிவாஜி அண்ணனே கட்சி ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் அதுக்கு பிறந்தவர், சின்ன பிள்ளையிலேருந்து அதை வளர்த்தவர் தானே. எந்த பாட்டா தப்பான பாட்டு உண்டா ஒரு படத்தில்? ஏழையா சிகரெட் குடிப்பாரா, தண்ணி அடிப்பாரா, பெண்களை கற்பழிப்பாரா, சூதாடுவாரா? அந்த இமேஜ் அப்படியே. உண்மையும் சொல்லணும்ல. செங்கல்பட்டுக்கிட்ட கார் வந்திருக்கு, ஒரு கிழவன் எம்ஜிஆர் ஓடி வந்திருக்காங்க. 10,000 ரூபா தூக்கி கொடுத்துருக்காரு. அந்த கிழவன் திரும்ப கொடுத்துட்டு சொன்னானா, நீ நல்லா இருந்தால் நாங்கள்லாம் நல்லா இருப்போம், துட்டுலாம் தர வேண்டாம், நீ நல்லா இருன்னு. இவர் காருக்குள்ளேயே அழுதுருக்காரு, தன்னுடைய உதவியாளர்கிட்டலாம் அழுதுருக்காரு. என்னன்னு கேட்டானா, இப்படி என்ன நம்புறாங்களே, நான் இவங்களுக்கு உண்மையாக இருக்கணுமேன்னு இருக்காரு. அப்படி கொடுக்கணும் கேட்டீங்களா. இன்னொன்று, இந்த மதார் மீதி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரேன். இந்த ஊரில் துட்டு தருவான்லாம் விழா ஏற்பாடு பண்ணிடாத, தர மாட்டோம். அவன் எத்தனை வருஷமாக கொடுக்காம இருக்கான். நீ புதுசாக அவனை கொடுக்க வைக்க பழக்க பார்க்குதான். என்ன ராமசன்ன கொடுத்துருவானா? அவன் ரொம்ப நாளாக கொடுக்கல, அதனால அந்த பழக்கத்தை மாற்றக்கூடாதுன்னு அவன் சரியாக இருக்கான். நீ போய் அதை கெடுக்க பார்த்தா, இல்லை ஏன்ட்ட வேற வந்து அவன் தரவே இல்லை. எனக்கு சிரிப்பு ஜாலியாக இருக்கு இவனை பண்ணுற அசிங்கம். இவாள் அதில் ஒரு 7 லெட்டர் எடுத்துட்டு, இவாள் ஒரு காரு ஒருத்தட்டையும் கொண்டு கொடுத்து, அதில் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக ஒரு நகை கடைக்காரன் சொல்லியிருக்கான், எங்கள் நிறுவனம்லாம் பிச்சைக்கார நிறுவனம் எங்கிட்ட வந்து கேட்கலன்னு இருக்கான். அவனுக்கு ஒரு நாள் டேர்ன் ஓவரே 20 லட்சம் ரூபா சொன்னானா இல்லையா? இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், இந்த விழாலாம் ஏன் நடத்துதியா, அவன் ரொம்ப டாப்பு, கொடுக்கவே வழி இல்லை. இந்த நாய்க்கு கேள்வியை பற்றியெல்லாம் இந்த நேற்று பாலையாவில் நாய்ச்சி கடைக்கு ஒருத்தன் வந்திருக்கான். என்ன ரொம்ப ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அவளுக்கு இந்த பையங்களா விழா தமிழ் பேச்சு எங்களும் வச்சு பையங்க விழா நடத்துகிறாங்க, இதெல்லாம் தேவையான் இருக்கான். அவனுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் தேவையான அவளுக்கு கோவம் வந்துட்டு உன்னை செருப்பால் அடிச்சிருவான். யாற்றில் கேட்ட அவர் விழா நடத்த உனக்கு இப்படிலாம் கேட்பான் அந்த ஊரில். சேம்பர் பாரதி ஆபத்து. இப்போமே நாளைக்கு என்கிட்ட கேட்பான், என்னன்னாச்சு செலவாச்சு, வசூல் எதுவும் உண்டா? இவ்வளோ வசூல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் கேட்பான். இத்தனை தடவை சொல்லுதோம்ல, அவனுக்காக தான் சொல்லி உங்களுக்கா இல்லை. எப்படியும் ஒரு 7 பேர் இருப்பான் உள்ள, எனக்கு தெரியும். அவன் அது எப்படி நாளைக்கு நினைவா தூங்க மாட்டான், முடிய காலம் வந்துடுவான். நல்ல பிரமாணாச்சே, சூப்பர். இந்த மாதிரி திருநெல்வேலி விழாவே நடந்தில்லை, அது பூராமே வைத்தறிச்சு தான். ஆனால் ராத்திரி வரை எல்லாருக்கான பற்றிலாம்னாச்சே. நம்ம ஊரில் பல பேருக்கு வேலை சொல்லி இல்லை, அது லைன் வேற ஒரு லைன் அடிப்பான். அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு. வேலை சொல்லி இல்லை, இல்லைன்னா 1 மணி நேரம் உட்காந்துருப்பானுங்களா. இப்படித்தான் நினச்சி வீணாக போயிட்டானோ. இது என்ன செலவாயிருக்கும். அப்புறம் வசூல் இல்லை, நேத்தான் 7 தடவை சொன்னல, மேடைக்காக சொல்லியிருப்பேளோன்னு நினச்சேன். எப்படி அதில் ஒரு சொருகு சின்ன பின்னு, அதானே வடக்க நம்ம ஆளை பார்த்தாலே பின்னுங்கானே. பாக்கியமில்லைனாச்சு நம்ம ஆட்களுக்கு பேரே பின்னுன்னு வச்சுருக்கான். ஒரு சின்ன பின்ன சொறி ஊரை பூரா சுத்த விட்டுருவானோடா, எச்சரிக்கையா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.